ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைக்கி திருப்பாவையில் என்ன பாசனம் பார்க்க போகிறோன்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்க மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றை படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலை தந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணிமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நப்பினை கதவை திறந்து விட்டாள். 5 லட்சம் குடிப்பெண்களும் உள்ளே வந்துவிட்டார்கள். என்ன வேண்டும் என்று நப்பினை கேட்டாள். வேறென்ன வேண்டும்? கண்ணனைத்தான் மணக்க வேண்டும் என்றார்கள். உடனே நப்பினையும் நாம் எல்லோருமே சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம் என்கிறாள். நப்பினை என்ன சொல்கிறான்னா, பகவானின் பெருமையை சொல்லி எழுப்பக்கூடாது, எளிமையை பற்றி சொல்லி எழுப்ப வேண்டும் என்கிறாள். வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களை உடையவனே கிருஷ்ணா எழுந்திராய் என்கிறாள். சுடராய் பிரகாசிப்பவனே என்கிறாள். உடனே கண்ணனும் எழுந்து விட்டார். அவர்களை பார்த்து எந்த மனோபாவத்தில் வந்துள்ளீர்கள் என்று கேட்டார். உன் திருவடியே கதி என்று வந்துள்ளோம் என்றார்கள். போற்றியும் புகழ்ந்தும் உன்னை பாடி வந்துள்ளோம் என்றார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.